தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு வலுக்கின்றது. ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு வலுக்கின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் 18வது முதலமைச்சராக நேற்றைக்கு முன்தினம் பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்றவுடன் ஒரு முக்கியமான ஒரு நபருக்கு ஒரு பதவியை வழங்கியுள்ளார். அதாவது சிறப்பு அதிகாரி, அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரி என்ற பதவியை ஜோசப் விஜய் தன்னுடைய ஆஸ்தான ஜோதிடருக்கு வழங்கியுள்ளார். அவருடைய பெயர் பண்டிட் ரிதான் பண்டிட். இவருடைய கடந்த கால வீடியோக்களை பார்த்தோம் என்று சொன்னால், மாரடைப்பு ஏற்பட்டால் இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் மாரடைப்பு நீங்கிவிடும் என கண்மூடித்தனமாக மூட நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதையில் அவர் உரையாற்றியவர். அவருடைய உரைகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியது. இவர் ஒரு ஜோதிடர். இவர் விஜய்க்கு ஜோதிடர். விஜய் ஒரு கிறிஸ்தவர் தான், ஆனால் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர். விஜயுடைய ஆஸ்தான ஜோதிடர் தான் இந்த ரிதான் பண்டிட். இவரை தனது அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக விஜய் நியமித்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு வலுக்கின்றது. தனது ஆஸ்தான ஜோதிடரை அரசு பணியில் சிறப்பு அதிகாரியாக நியமித்தது தவறு என்று தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சசிகாந்த் செந்தில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த வீரபாண்டியன் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஜோசப் விஜய் அவர்களுடைய இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. என்னவென்று சொன்னால், தனது ஆஸ்தான ஜோதிடருக்கு தமிழக அரசின் சிறப்பு அதிகாரி பதவி வழங்கியது தவறு என்று எதிர்ப்பு வலுக்கின்றது. ஜோசப் விஜய் அவரது பதவியை பறிப்பாரா, பதவி நியமனத்தை ரத்து செய்வாரா அல்லது கண்டுகொள்ளாமல் விட்டு வருவாரா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.